ஆண்டவர் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த செய்தியின் மூலமாக எங்களை சந்திப்பது ஆண்டவர்களை மகிழ்ச்சி அடைகிறேன். நம்பிக்கையற்ற எனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்குமா? என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வருமா? என் வாழ்க்கையில் ஒரு வசந்தம் வருமா? எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேனே, வியாதி படுக்கையில் இருக்கிறேனே, பலவீனத்தோடு சுகவீனத்தோடு கடன் பிரச்சனையோடு இருக்கிறேனே, இனி ஒரு நம்பிக்கை இல்லை என்கிற ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருப்பீர்களானால் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு அறிவிப்பதில், இந்த செய்தியின் மூலமாக உங்களுக்கு சொல்வதில் நான் சந்தோஷப்படுகிறேன். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1 8 வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கு ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு சூழ்நிலையை அங்கே பார்க்கிறோம். அவன் வாசம் படி கொண்டிருந்த சிக்லாக் என்கிற பட்டணத்தின் மேலே அவனுடைய எதிரிகளாகிய அமலேக்கியர் வந்து விழுந்து அந்த பட்டணத்தை முறியடித்து, அந்த பட்டணத்தை சுட்டரித்து, அங்கே இருந்த எல்லாவற்றையும் சுட்டரித்து, அவனுக்குரிய மனைவிகள், பிள்ளைகள், அவனுடைய மக்கள் என அனைவரையும் பிடித்து கொண்டு போன சூழ்நிலையையும் நாம் அங்கே வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, 3வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்த போது இதோ அது அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது என்றும், தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தங்களுக்கு இருந்த பலன் போகும் வரைக்கும் சத்தமிட்டு அழுதார்கள். கைகள் தளர்ந்து போன சூழ்நிலை, எல்லாம் இழந்து போன அப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன நடந்தது சொல்லி பார்க்கும் பொழுது, தாவீதோடு கூட இருந்த மனிதர்களும் கூட அவன் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கற்களை எடுத்துக்கொண்டார்கள். அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவனை சுற்றிருந்த ஜனங்களை, சூழ்ந்திருந்த ஜனங்களை, அவனோடு கூட இருந்த ஜனங்களை அவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தங்கள் கைகளில் கற்களை எடுத்துக்கொண்டார்கள். அந்த சமயத்திலே தாவீது மனம் தளர்ந்து போகாமல் அவன் செய்த காரியம், தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அவன் முதலாவது செய்த காரியம், தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். நீங்களும் கூட வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போய் காணப்படலாம். இன்னமும் இலக்கை என் இடத்துல எதுவும் இல்லை, நான் வியாதி படுக்கையில் இருக்கிறேன், எனக்கு ஒரு எதிர்காலம் இல்லை, என் பிள்ளைகளை கொடுத்ததான ஒரு நம்பிக்கை இல்லை, வாழ்க்கையில மிகவும் சோர்வுற்றிருக்கிறேன் என்கிற சூழ்நிலையிலே நீங்கள் இருப்பீர்களானால், கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களை திடப்படுத்திக் கொள்ளும்படியாக ஒரு நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறார். ஒரு திடப்படுத்தும்படியாக ஒரு நல்ல காரியத்தை நான் உங்கள் மத்தியில் சொல்ல வாஞ்சிக்கிறேன். அவன் செய்த காரியம், தாவீது தன் தேவனாய் கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டான். மாத்திரமல்ல, தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தான், நான் அந்த தண்டை பின்தொடரலாமா, அந்த படையை நான் பின்தொடரலாமா, அதை நான் பிடித்துக் கொள்வேனா என்று சொல்லி கர்த்தரிடத்தில் கேட்ட பொழுது கர்த்தர் சொன்னார், நீ அந்த தண்டை பின்தொடர், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி சொன்னார். வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்திருந்த தாவீதுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது. நான் அந்த படையை பின்தொடர்வேன், சகலவற்றையும் நான் திருப்பிக் கொள்வேன் என்கிற நம்பிக்கையோடு அந்த அமலேக்கியரை பின்தொடர்ந்தான். கர்த்தர் அற்புதம் செய்தார். கர்த்தருடைய கரம் தாவீதோடு இருந்தது. அவன் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டான், திருப்பிக் கொண்டான். உங்க வாழ்க்கையில் கூட இந்த காலையில் நம்பிக்கையற்றவர்களாக நீங்க இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு ஒரு நம்பிக்கையூட்டும் விதமாக நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நீங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்திருந்தாலும் உங்க நம்பிக்கை மாத்திரம் இழந்து போகாதிருங்கள். கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை உங்களை மோசம் போக விடாது. கர்த்தர் மேல் நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை உங்களை கைவிடாது. நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு முடிவு உண்டு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.